பொன்னியின் காதலன் பாகம் 8 காஞ்சியை நோக்கி. அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழ் உள்ளவரை தொடரும் உறவு பயணத்தில் உங்களையும் இணைத்துக் கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடரின் முந்தைய அத்தியாயங்களை கேட்டுவிட்டு இந்த அத்தியாயத்தை தொடருங்கள். மதுராந்தகன் கடற்பயணம் கிளம்பும் முயற்சியில் இருந்தான். அவனுக்கு உதவியாக அருணதேவனும் அவன் செய்யும் செயல்களை விரைவாக முடிக்க உதவினான். அங்கே அருள்மொழிவர்மனும் வந்தியரும் அதே முயற்சிகளில்தான் இருந்தனர். இன்றைய நவீன காலத்தில் கூட கடற்பயணம் என்பது எளிதல்ல, மிகவும் கடினம். ஏறத்தாழ 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வெறும் பாய்மரம் மற்றும் துடுப்புகளின் உதவியை கொண்டு மட்டும் கடற்பயணங்கள் நடைபெற்றது. பூம்புகாரே சோழர்களின் முக்கியமான துறைமுகமாக இருந்தது. அங்கிருந்தே கப்பல்கள் பல கிளம்பின. பூம்புகார் என்பது கரிகாலன் காலத்தில் இருந்து புகழ்பெற்ற துறைமுகம். அதன்பின் பல ஆண்டுகள் முறையான பராமரிப்பு இன்றி இருந்தது. இப்பொழுது அருள்மொழிவர்மனின் முயற்சியில் நன்றாக சீர்திருத்தப்பட்டு நல்ல நிலையில் இருந்தது. வணிக கப்பல்களுக்கு இடையூறு வராத வகையில் போர்க்கப்பல்கள் தனியாக நிறுத்தி வைக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டன. புதியதாக கப்பல்கள் கட்டும் பணியும் சேதமடைந்த கப்பல்களை பழுது பார்க்கும் பணியும் தனியே நடந்தன. இந்த 3 பணிகளும் ஒரே துறைமுகத்தில் நடப்பது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அதில் போர்க்கப்பல்கள் இருக்கும் பகுதியில்தான் நம் நாயகர்கள் இருந்தார்கள். போர்க்கப்பல்களில் வீரர்கள், மாலுமிகள் என அனைவரையும் கணக்கெடுத்து ஏற்றிக் கொண்டிருந்தனர். அவர்களுக்கு தேவையான உணவு, மருந்துகள், குடிநீர் முதலியவற்றையும் சரிபார்த்து ஏற்றிக் கொண்டனர். பின்னர் போர் செய்வதற்கான ஆயுதங்களையும் போர்க்கப்பலில் ஏற்றினர். பெருமளவு ஆயுதங்கள் கப்பல் உடனே இணைக்கப்பட்டு இருந்ததால் சில ஆயுதங்களை மட்டுமே எடுத்துக்கொண்டனர். இந்த பணிகள் முழுவதும் முடிவுற சில நாட்கள் ஆகின. அவை முடிந்த சமயத்தில் இவர்கள் கடற்பயணம் தொடரும் நாளும் வந்தது. வழக்கம் போல் அவர்களை வழியனுப்ப குந்தவை தேவியார் வந்திருந்தார். உடன் அருணதேவனும் இருந்தான். குந்தவையின் பாதங்களை தொட்டு வணங்கிவிட்டு அருள்மொழிவர்மன் விடை பெற்றார். தன் மனைவி குந்தவையிடம் வணக்கங்களை சொல்லிவிட்டு வந்தியரும் விடை பெற்றார். மதுராந்தகன் தன் அத்தையின் பாதங்களை வணங்கினான். அவளும் அவனை உச்சி மோந்து அனுப்பி வைத்தார். மதுராந்தகனும் அருணதேவனும் ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்து கண்ணீர் மல்க விடை பெற்றனர். பிறந்தது முதல் நிழலாக உடனிருந்த ஒரு உறவு பிரிவதைப் போல் இருவரும் உணர்ந்தனர். மதுராந்தகா, கவனம் தேவை. உன்னை காக்க நான் உடனில்லை என்பதை நினைவில் கொள் என்றான் ஏளனமாக. அவனும் பதிலுக்கு, அன்னையின் பின்னால் கவனமாக ஒளிந்து கொள், பிரச்சனையில் சிக்கிக் கொள்ளாதே என்றான் ஏளனமாக. பின்னர் மதுராந்தகன் படகில் ஏறிச் சென்றான். படகு நகர்ந்தது. அருணன் கரையில் இருந்து கையசைத்துக் கொண்டே நின்றான். அவன் இருந்த படகு சென்ற கப்பலை அடைந்து அவன் அதில் ஏறும் வரை. பின்னர் அவசரமாக தன் கூடையில் இருந்த 2 புறாக்களை எடுத்து பறக்க விட்டான் ஆகாயத்தில். ஒன்று கருப்பு நிறம், மற்றொன்று வெள்ளை நிறம். இரண்டும் சிறகடித்து பறக்கத் தொடங்கின. இரண்டுமே ஒரே திசையை நோக்கி, அதாவது மதுராந்தகன் இருந்த கப்பலை நோக்கி பறந்தன. கப்பல் தளத்தில் நின்றிருந்த மதுராந்தகனை அடைந்து அவனை சுற்றி சுற்றி வட்டமடித்தனர். கத்திக்கொண்டே அவனை சுற்றின. 2 புறாக்களையும் லாவகமாக பிடித்த மதுராந்தகன் வெள்ளை நிறப்புறாவை தன் தோளில் வைத்துக்கொண்டு மற்றொரு கருமை நிறப்புறாவை ஆகாயத்தில் பறக்க விட்டான். அது கப்பலில் இருந்து சிறகடித்து பறந்து வந்தது கரையை நோக்கி. அது அருணதேவன் தோளில் அமர்ந்து கொண்டது. அவனும் அதனை தடவி கொடுத்து கொண்டே கப்பலை நோக்கி கொண்டு இருந்தான். சில நிமிடங்கள். அவை 2ம் தூது புறாக்கள். மற்ற சாதாரண புறாக்களைப் போல் அல்லாமல் தனிப்பட்ட பணிகளுக்கு என பழக்கப்படுத்தப்படுபவனை. ஒன்றை விட்டு ஒன்று எப்பொழுதும் பிரிந்து அறியாதவை. அதன் எஜமானர் உத்தரவிட்டு பிரிந்தால் மட்டுமே பிரிபவை. எந்த சூழலில் பறக்க விட்டாலும்
தன் இணையின் இருப்பிடத்தை எளிதாக கண்டறிந்து அவை எவ்வளவு தூரமாக இருந்தாலும் சென்றடையும். குறிப்பிட்ட இருவருக்கு இடையே செய்திகளை பரிமாறிக்கொள்ள இந்த வகை புறாக்கள் உதவின. அந்த புறாக்களைத்தான் இப்பொழுது அருணதேவனும் மதுராந்தகனும் கொண்டுள்ளனர், ஒருவருக்கு ஒருவர் தகவல்களை, செய்திகளை பகிர்ந்து கொள்ள. அருள்மொழிவர்மன் மற்றும் வந்தியருடன் மதுராந்தகன் கடற்பயணம் சென்ற அன்று மாலை குந்தவை தேவியார் அருணதேவனை தனிமையில் சந்தித்தார். அருணதேவன், "வணங்குகிறேன் தாயே" என கூறி வணங்கினான். அவரும் "வளமுடன் வாழ்வாய்" என கூறி ஆசிர்வதித்தார். பின்னர் பேசத் தொடங்கினார். "அருணதேவா, மதுராந்தகன் கடற்போர் பயிலச் சென்றுள்ளான். நீ அடுத்து என்ன செய்யப் போகிறாய் எனக் கேட்டார். அருணனோ, "தங்கள் உத்தரவு தாயே" என்றான் பவ்யமாக. அப்பொழுது குந்தவை தேவியார், "உனக்கு ஒரு பணி உள்ளது அருணதேவா" என்றார். மேலும், "நீ ஒரு ஓலையை எடுத்துக்கொண்டு காஞ்சியை நோக்கி செல்ல வேண்டும். அதனை வடதிசை தண்ட நாயகன் பார்த்திபேந்திரனிடம் தர வேண்டும்" என்றார். அருணனோ ஆட்சேபனை கிளப்பினான். "தாயே, வாளேந்தி போர்க்களம் செல்ல விரும்பும் என்னை ஓலை எடுத்து தூதுவனாக்க முயல்கிறீர்களா? என் வீரத்தை நான் மெய்ப்பிக்க வேண்டுமா? அதற்கு என்ன செய்ய வேண்டும்?" என்றான் காட்டமாக. மேலும், "மதுராந்தகன் மட்டும் போர்க்களம் செல்வான், நான் தூது செல்ல வேண்டுமா?" என்றான். குந்தவையோ புன்னகையுடன் தொடர்ந்தாள். "உன் வீரத்தை பற்றி எனக்கு சந்தேகம் இல்லை. அவனை விட நீ வயதில் மூத்தவன். ஆகவேதான் இந்த பணிக்கு உன்னை தேர்வு செய்தேன். போர்க்களத்தில் எதிரிகள் எதிரில் வருவார்கள். ஆனால் நீ செல்லும் பணியில் எதிரிகள் அனைத்து திசைகளில் இருந்தும் வருவார்கள். யார் எதிரிகள் என தெரியாத சூழல் ஏற்படலாம். போர்க்களத்தை விட அபாயமான பணி இது" என்றார். அருணதேவனோ விழித்தான். "மன்னிக்க வேண்டும் தாயே, தங்கள் கருத்தை அறியாமல் கோபப்பட்டு விட்டேன்" என்றான் வருத்தம் கலந்த குரலில். குந்தவையோ மேலும் தொடர்ந்தார். "மகனே, காஞ்சியை தலைமையிடமாக கொண்ட தொண்டமண்டலத்தை உன் பெரிய மாமா ஆதித்த கரிகாலன் ஆண்டு வந்தார். அவர் மறைவுக்குப் பின் அந்த பதவியை பார்த்திபேந்திரன் வகித்து வருகிறான். அவனே வடதிசை மாத்தாண்ட நாயகனாக உள்ளான். தற்பொழுது அவனின் நடவடிக்கைகள் சந்தேகமளிக்கிறது. அவன் சோழகுல எதிரிகளுடன் சேர்ந்து சதி புரிவதாக தெரிகிறது. அதனை பற்றி விளக்கம் கேட்டே இந்த ஓலையை எழுதியுள்ளேன். அவரிடம் இதனை சேர்த்துவிடு. மற்றொரு ஓலையும் உள்ளது. அதனை காஞ்சியில் வடக்கு புறம் உள்ள சிவசத்திரம் அருகே உள்ள வரதனிடம் சேர்த்துவிடு" என்றார். "சில நாட்கள் அங்கேயே தங்கி காஞ்சியில் நடைபெறும் சதிகளை பற்றியும் அறிந்து வா. மகனே, இதில் பல ஆபத்துகள் உள்ளன. அதில் இருந்து தப்பிக்க நான் வழிமுறைகள் சொல்ல இயலாது. அனுபவமே அறிவினை தரும். கவனமாக இரு. அவசர புத்தியை விட்டுவிடு. ஆழ்ந்த நிதானமே வெற்றியை தரும். அதனை பெறவே உன்னை அனுப்புகிறேன். நாளை காலையில் கிளம்பிவிடு" என கூறி முடித்தார். அடுத்த நாள் காலையில் ஒரு வாலிப வீரன் குதிரையில் கிளம்பினான் காஞ்சியை நோக்கி. பதிவினை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. இந்த தொடரின் அடுத்த அத்தியாயங்களை படிப்பதற்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த பதிவு குறித்து உங்கள் மேலான கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள்.